நேசம் அதிகாரம் விண்ணேற்றம். நாம் ஆழமாக நேசிப்பது நமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களை மாற்றுகிறது. நம் இதயத்தில் நிறைந்திருப்பதே நம் வாழ்வை வடிவமைக்கிறது. நாம் எதை எவ்வளவு நேசிக்கின்றோமோ அதில் அவ்வளவிற்கு அதிகாரமும் உயர்வும் பெறுகிறோம். கணிதத்தில் ஆர்வமுள்ளவர் கணித ஆசிரியராகவும், வரலாற்றை நேசிப்பவர் வரலாற்று ஆசிரியராகவும் ஆகலாம். பொதுவாக நமது ஆர்வங்கள் நம்மை வழிநடத்தி நம் பணியை நிர்ணயிக்கின்றன. அதேபோல் பணம், இன்பம், பதவி, சுயநலம் போன்ற அழியும் உலக ஆசைகளில் பற்று கொள்பவர்கள் இறைவனிடமிருந்து விலகி சென்று தங்கள் வாழ்வை அழித்து கொள்கின்றனர். இத்தகையோருக்காகவே இயேசு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன என்று அறிவுறுத்துகின்றார். ஆனால் இறைவனையும் அவரது விழுமியங்களான அன்பு, மன்னிப்பு, பொறுமை, உண்மை, நீதி, இரக்கம், பரிவு ஆகியவற்றிலும் பங்கு கொள்பவர்கள் விண்ணக மகிழ்ச்சியை நோக்கி உயர்கிறார்கள். புனித மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18ஆம் இறை சொற்றொடரில் இயேசு விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இயேசு தந்தை மீது கொண்ட நேசத்தால் தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், அன்பு, தியாகம், உண்மை நிறைந்தவராய் வாழ்ந்தார். ஆகையால் கடவுள் அவரை உயர்த்தி விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். அந்த மகிமைமிக்க நிகழ்வையே நாம் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இயேசுவின் விண்ணேற்றம் நம்மை உலக பற்றுகளில் அல்ல, விண்ணக விழுமியங்களில் நேசம் கொண்டு வாழ அழைக்கிறது. கிறிஸ்துவின் போதனையின்படி வாழும்போது நாம் அவரது சாட்சிகளாகி நிலை வாழ்வின் மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவிலும் அவரது விழுமியங்களிலும் நேசம் வைத்து மகிழ்வாக வாழ்ந்து பிறரை மகிழ்வித்து இறைவனின் விண்ணக மகிழ்ச்சியில் களிகூர்வோம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.